கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சமாதானமானது உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்துவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் அசைகிறவர்களாக, பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாக இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கிறேன். இஷ்டம் போல் வாழ்கிறாங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, அடுத்தவனை ஏமாற்றுறாங்க, கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை தெய்வம் என்று நம்பிக்கொண்டு ஓடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக, பயமில்லாதவர்களாக, நிம்மதியாக, இந்த உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம். என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற ஆத்துமாவை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அது மோட்ச வாழ்க்கை. ஆனால் தேவனை அறியாத புறஜாதி ஜனங்கள் தங்களுக்குள் இருக்கிற ஆத்துமாவை குறித்து கவலைப்படுவதே இல்லை. உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், ஆமாம், வெந்ததை திங்கணும், விதி வந்தால் சாகணும், இதுதான் அவர்கள் வாழ்க்கை. அதனால் கிடைச்சதெல்லாம் அனுபவிக்கணும். யாரையும் ஏறி மிதித்து களவாண்டு அடுத்தவனை கொன்னுனாலும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறது உலகத்தாரினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பயப்படுகிறோம். ஐயோ, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அடுத்தவன் வீட்டுக்கு ஆசைப்படக்கூடாது, ஐயோ என்கிட்ட போராடுகிற பாவத்தை ஜெயிக்கணும். பாருங்க, அநேக காரியத்தில் கவனமாக இருந்து தேவனுக்கு பயந்து, ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது புறஜாதிகளாக அவர்களைப் போல நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமான்னா கண்டிப்பாக அவர்களைப் போல நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. கர்த்தரை தேடுகிற விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு சில ஜனங்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு சில ஜனங்கள் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அப்படியானால் ஏன் நான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள். 27ஆம் வசனத்தில், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆனால் தேவன் இல்லாதவரை போல தான் இந்த உலகம் காணப்படும். நியாயஸ்தானத்தில் நியாயம் இருக்காது, நீதிமன்றத்தில் நீதி இருக்காது, எந்த இடத்துலையும் உண்மை இருக்காது, எல்லா இடத்துலையும் அநியாயம் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அப்போ தேவன் ஒருவர் இருந்தால் விசாரிக்க மாட்டாரா அப்படின்னு நமக்கு கேள்வியும் குழப்பமும் வரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணுமா. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அதைத்தான் திருஷ்டாந்தப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறது. நீங்களும் நானும் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற உலக மனிதர்களைப் போல வாழ முடியலன்னு நீங்கள் கவலைப்படுகிறத விட்டுவிட்டு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக, சமாதானமாக, அவருக்குள் பிழைக்கிற, அவருக்குள் அசைகிற அந்த உன்னத அனுபவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். அது போதுமானது. அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். அதுதான் உங்கள் ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு தரும். அதுதான் உங்களை ஒரு திடமனதாக இருந்து இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ வைக்கும். ஆகவே நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த கிருபையுள்ள நாளிலும் நீங்கள் தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை மறந்து விடாதபடி, இந்த வார்த்தையை கை கொண்டு நாங்கள் சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருக்கும். God bless you.